சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுங்கிறது உங்க பையனுக்கும் தெரியுமா மாமா? தப்பா எடுத்துக்காதம்மா. ரெண்டு பேருமே சேர்ந்துதான் எல்லாத்தையும் மறைச்சோம். பணம் என்னம்மா பணம்? செல்வத்துக்கு அதிபதியான அந்த மகாலட்சுமிய என் வீட்டுக்கு மருமகளா வந்திருக்க. படிப்படியா என் குடும்பத்துல எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி என் குடும்பத்தை முன்னேற்றிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா? பிள்ளைங்க தப்பு பண்ணா பெரியவங்க தான் திருத்தணும் மாமா. இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து தப்பு பண்ணா இதை எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க மாமா? என்னைக்காவது ஒரு நாள் தெரியதாமா போகுது. அதை இப்பவே சொன்னா கௌரி ராட்சசி ஆயிடுவா. நானே தண்ணியில வெண்ணெய் எடுக்கிறவ என்னையே ஒருத்தி ஏமாத்திட்டான்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பா. அது மட்டும் இல்லம்மா, உன்னையும் உன் குடும்பத்தையும் தப்பா பேசி அசிங்கப்படுத்தி நார் நர கீழ்ச்சிடுவா. அதனுடைய விளைவா உங்களுக்குள்ள பிரிவினை வந்துருமா? செல்வம் பண்ற எல்லாமே நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா வாழணுங்கிறதுக்காதாமா. உங்க பிள்ளையும் இதேதான் மாமா சொல்றாரு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல. அத்தைய பத்தி நீங்க இவ்வளவு சொல்றீங்களே, என்னைக்கா இருந்தாலும் உண்மை தெரிஞ்சா நாங்க பிரிஞ்சிடுவோம்னு நீங்க சொல்றீங்க. நாளைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சு போனா எங்களை சேர்ந்து வாழ விடுவாங்களா அவங்க? நிச்சயமா உங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ விடுவாமா. அதுக்குள்ள அவ உன்னுடைய அருமையை உணர்ந்துருவாமா. பணங்காசு முக்கியம் இல்ல, இப்படி ஒரு தங்கமான மருமக கிடைச்சதுதான் இந்த குடும்பத்துக்கு கிடைச்ச வரம் அப்படிங்கறத அவ புரிஞ்சுக்குவாமா. இல்ல மாமா, கல்யாணத்துக்கு அப்புறமும் எல்லாத்தையும் மறைச்சிருக்கேன்னு என் மேல அவங்களுக்கு வெறுப்பு தான் அதிகமாகும். எவ்வளவு பெரிய பொய்ய மறைச்சு ஒரு குடும்பத்தையே ஏமாத்தி இங்க வந்து வாழ்ந்திருக்கேங்கிற பேரு எனக்கு வேண்டாம் மாமா. ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ள எல்லாத்தையும் சொல்லிடணும்னு நான் உங்க பையன்கிட்ட சொல்லியிருக்கேன். என்ன ஆனாலும் சரி, நானும் எங்க குடும்பமும் எத்தனை அவமானங்கள் சந்திச்சாலும் சரி, தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க பையன் உண்மையை மறைச்ச பாவத்துக்கு தண்டனையை நாங்களும் அனுபவிச்சுதான் ஆகணும். அம்மாடி அம்மாடி, அவசரப்பட்டு சொல்லிடாதம்மா, மொத்தமா கலைஞ்சு போயிடுமா. தயவு செஞ்சு சொல்லிடாதம்மா. இல்ல மாமா, உங்க பையன் உண்மையை சொல்லியே தீரணும். அப்படி இல்லனா நான் சொல்லுவேன். மூணாவது வீடு தான், அங்க போய் எடுத்துட்டு வந்துரு. மகா, சரி. ஐயோ, இவ வேற வந்துட்டாலே. எல்லா உண்மையும் உங்க அப்பாவுக்கும் தெரிஞ்சிருக்கு. அன்னைக்கு உங்க அப்பாவுக்கு தெரியுமான்னு கேட்டப்போ இல்ல அவர் யோகிச்சு பேசுறாருன்னு சொன்னீங்க. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் என்கிட்ட பொய் சொல்லணும்னு உங்களுக்கு தோணுது இல்ல? இல்ல இல்லங்க, நான் சொன்னேன். இப்ப உங்க அம்மா கிட்ட சொல்ல போறீங்களா இல்லையா? ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. இங்க வாங்க. கௌரி, நீ 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 எங்க இங்க வாங்கன்னு சொல்றேன்ல. எப்ப வந்த? எப்ப வந்த நீ? என்ன எப்ப வந்தேன்னுகிட்டு? நான் இப்பதான் வந்தேன். அப்போ மகா கிட்ட நாம பேசினத இவ கேட்டிருக்க மாட்டா. உள்ள எல்லாரும் அங்க ஃபங்க்ஷனுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. உங்க மொழியே சரியில்லையே. மகா வந்து உங்ககிட்ட பேசிட்டு போறானா? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை ஒண்ணு இல்லையே. இல்லையே, மகா உங்ககிட்ட பேசிட்டு வேகமா போறது பார்த்தா ஏதோ சீரியஸா பேசிட்டு போற மாதிரி இருக்கு. அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேனே. இப்ப நீங்க உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? ஃபங்க்ஷன் நல்லா நடக்கணும், தாலி சரடு ரொம்ப அருமையா இருக்குதுன்னு அதான் சொன்ன, வேற ஒண்ணு இல்லையே. இங்க பாருங்க, நீங்க சொல்ற விஷயத்துக்கும் மகா உங்ககிட்ட பேசிட்டு போன வேகத்துக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. ஒழுங்கு மரியாதையா உண்மையை நீங்களே சொல்லிடுங்க. இல்லனா நான் மகாவையே கூப்பிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இல்ல இல்ல, நானே சொல்லிடுறேன். சொல்லுங்க. உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு நினைச்சேன். இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? சொன்னா நீ சந்தோஷம் தான் படுவ. சொல்லுங்க, நான் சந்தோஷப்படணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கிறேன்.
மகா என்னை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுச்சு? வீட்டுல விசேஷம் நடக்குது, பக்கத்துல இருந்து எப்படி நடக்குது ஏது நடக்குதுன்னு கவனிக்காம இப்படி பொறுப்பே இல்லாம வாசல்ல வந்து ரெம்மி விளையாடுறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்குதா மாமா அப்படின்னு என்ன பார்த்து கேட்டுச்சு. நீங்க தான் ரம்மிய விளையாடலையே, அப்புறம் ஏன் அவ அப்படி கேட்டா? ஆ, நானும் அதைத்தான் சொன்னேன். நான் ரெம்மி விளையாடல, வாசல்ல நின்னு வரவங்களை வரவேற்க சொல்லி அத்தைதான் நிக்க சொன்னாங்கன்னு சொன்னம்மா. என்ன இருந்தாலும் நான் மகாவோட மாமனாரு, என்கிட்ட போய் அவ்வளவு கண்டிப்பா பேசலாமா? நீயே சொல்லு. ஏன் பேசினா என்ன தப்பு? என்னால முடியாதத என் மருமக செஞ்சிருக்கா. உங்களை கேள்வி கேட்க இப்ப ஆள் வந்தாச்சுல்ல, உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. என்கிட்டதான் நீங்க பயப்படல, மருமக கேட்டா பதில் சொல்லிதானே ஆகணும். வழிக்கு வந்தீங்கல்ல, நல்ல மாட்டீங்க. ஐயோ அம்மா, தப்பிச்சடா. மகா கிட்ட பேசின விஷயம் தெரிஞ்சது. மொழியே சரியில்லையே. என்ன கௌரி மறுபடியும் வந்துட்ட? நீங்க நிஜமா தானே சொல்றீங்க? பிரச்சனை ஒண்ணும் இல்லையே. இல்ல என் மருமகளுக்கு ஏதாவது பிரச்சனையோன்னு கேட்டேன். அப்பா மறுபடியும் தப்பிச்சுட்டா. சரி உள்ள போய் பார்ப்போம். என்ன நடக்குதோ நடக்கட்டும், சொல்லிட வேண்டியதுதான். அம்மா, என்ன செல்வம்? அம்மா, உங்ககிட்ட ஒரு ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுப்பா. அது வந்துமா? ஏய், 1000 வேலை கிடக்கு, எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க, நீ என்னமோ வந்து போய் இழுத்துக்கிட்டு இருக்க. சொல்லுடா. சொல்லு. மகாவும் நானும். செல்வம், நானே சொல்லிடுறேன் செல்வம். இல்லப்பா, நானே சொல்லிடுறேன். செல்வம் செல்வம், உனக்கு பக்குவம் பத்தாது, உன் வயசுதான் என் அனுபவம். நானே சொல்லிடுறேன். இல்லப்பா, பரவாயில்ல, நானே அம்மா கிட்ட சொல்றேன். 2 பேரும் என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? இங்க பூஜை நடந்துகிட்டு இருக்கு, முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. நானே அப்பா, நான் சொல்றேன்ப்பா. நீங்க யாரும் சொல்ல வேணாம்.